ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரொபாக்ஸஸ் எலிமெண்ட்ரி டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் த்ரோ டெக்னிக் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை கவர் பண்ணுறதுக்கு நம்ம சீரிஸ் 5 கட் பண்ணிவிட்டு சேனல் கவர் பண்ணியிருக்கோம். ஷார்ப்பு ஜாவா ஆட் பண்ணியாச்சு. ஸோ 2 ரோப் எடுத்து ஃபிகர் 8 போட்டு 2 எண்டில் போட்டுட்டு த்ரோபால் எடுக்கலாம். த்ரோபால் எடுத்துகிட்டு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு தேவையோ அந்த லொக்கேஷனில் த்ரோ பண்ணி அங்கேருந்து ரோப் கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம். ரோப் கனெக்ட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ரோப் லென்த்து இருக்கலாம். லென்த் இருந்துச்சுன்னா நல்லது, டப்பில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா செப்பரேட் ரோப் போடலாம். நம்ம விருப்பம் தான். ரோப்பு வந்து நம்ம லொக்கேஷனுக்கு நம்மளுக்கும் ரீச் ஆகணும். ரோப்பு அந்தளவுக்கு இருந்தால் தான் நாங்கள் ரோப் ரெடி. ஸ்பெஷலாக அந்த டெக்னிக்கில் வந்து ஃபுல் வந்து நம்ம டிசென்ட்டில் ஸ்பெஷலாக நார்மலாக ஏறுவோம். டிசென்ட் இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஏறலாம், எப்படி இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லாக நாலேஜுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த ஃபிகர் 8 வந்து நம்ம வந்து ஸ்டீரிங்கில் மாட்டுறோம். ஸ்டீரிங்கில் ஃப்ரண்டில் மாட்டுறோம். இன்டரில் மாற்றிட்டு அந்த ரோப்பு சொன்ன மாதிரி தான். ரோப்பு பெருசாக லென்த் இருந்துச்சுன்னா மிடில் மாட்டிக்கலாம், இல்லைன்னா செப்பரேட் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் தான். ஸோ ரோப்பில் வந்து பேக்கப் போட்டாச்சு. த்ரோவில் இன்னொரு இதில் வந்து டிசென்டர். இது ஆஸ்யூஷுவல் நம்ம போகிறது தான். டிசென்டருக்கு மேலே அங்கேயும் போட்டு க்ளைம் பண்ணி போகிறோம். மேலே இறங்குறோம். க்ளைம் பண்ணுறது ஸோ இது நார்மலாக எல்லோரும் பண்ணுற டெக்னிக்கு. ஸோ நம்மளுக்கு டிசென்டர் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஷார்பேஜ் பாருங்கள், கவர் ஆகிடுச்சு. ஷார்பேஜ் இல்லாமல் நம்ம வந்து அந்த பீஸ் போட்டு வச்சுருக்கிறோம். டிசென்டர் கீழே வரும்போது அங்கே தேவையில்லை, கீழே இருக்கிறோம். இறங்கிட்டு இப்போ நம்ம டிசென்டர் ரிமூவ் பண்ணிடுறோம். டிசென்டர் இல்லைன்னா எப்படி ஏறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கப். இந்த பேக்கப் டிவைஸ் வந்து ஷென்ட்டு, டக்கு, இன்போசர் இந்த மாதிரி ஏதாவது ரோப் ட்ரிப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் கவுஸ்டைல் கவுஸ்டைலில் வந்து நம்ம வந்து க்ராலில் மாட்டிக்கிறோம். க்ராலில் மாட்டிட்டு ஆஞ்சமாக எடுத்து க்ராலில் மாட்டோம் பாருங்கள். க்ராலில் மாட்டிட்டு ஆஞ்சமாக எடுத்துக்கிறோம். ஆஞ்சமாக எடுத்துகிட்டு அதாவது பேக்கப் கீழே போடணும். அந்த நம்ம லோடுக்கு கீழே போடணும். பேக்கப் கீழே போட்டிங்கன்னா தான் டிசென்டரில் நம்ம மேலே போடுறோம், இதில் கீழே போடணும். கீழே போட்டு நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம். எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம உடம்பு லூஸ் ஆகும்போது இந்த பேக்கப் மேலே தூக்கலாம். நம்ம மேலே தூக்குறோம், லோடு அதில் வந்துடும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு 4-5 வந்துருந்தால் எடுத்த வீடியோ. இன்கேஸ் நம்ம டிசென்டர் மறந்துட்டோம், இல்லை ஏதோ ஒரு கேஸ் எமர்ஜென்சி இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி வரலாம் அப்படிங்கிற என்னோடய ஐடியா. பாருங்க, இப்போ கீழே இறங்கும்போது அஞ்சு சுட்டு கீழே வந்துட்டு இந்த பேக்கப் கீழே இழுக்கிறோம். பேக்கப் கீழே இழுக்கும்போது இந்த மாதிரி பேக்கப் மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு கீழே இருக்கிற வசதியாக இருக்கும். ரிப்பர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மேலே ஏறி நின்றுட்டு இழுக்கிறோம். கீழே இழுக்கும்போது நம்மளோட கீழே ஆட்டோமேட்டிக் கீழே வரும். வேறு பேக்கப் இந்த மாதிரி கீழே இழுத்துனா நம்மளோட கீழே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். இன்கேஸ் நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, இருக்கிற எக்யூப்மெண்ட்டில் வரல அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரலாம். ஆக்சிஸில் டிசென்டரில் ஏறுறது நார்மலாக ஏறுவோம். இதில் எப்படி ஏறலாங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா தான். ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு நம்ம டிசென்டரில் இருந்தால் எப்படி ஏறோன்னு காமிச்சிட்டேன். டிசென்டர் இல்லைன்னா கூட எப்படி ஏறலான்னு ஒரு ஐடியா காமிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.